Leave God in our hearts forever. Hi friends, I am Martin. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் இந்த இன்ஃபினிட்டிவ் பயன்படுத்தி சென்டென்ஸ் அமைக்கிறத பார்த்தோம். ஸோ அதை தொடர்ந்து இன்னும் ஒரு 2 விஷயம் இன்ஃபினிட்டிவ் பயன்படுத்தி சென்டென்ஸ் அமைக்கிறது, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஐ வாண்ட் டு ப்ளே நவ் அப்படின்னு சொல்கிறோம், சரியா? ஸோ ஐ வாண்ட் டு ப்ளே நவ் அப்படின்னு சொன்னால் தமிழில் நான் இப்பொழுது விளையாட விரும்புகிறேன், சரியா? ஸோ நம்ம இதை நம்ம நேற்றே பார்த்தோம், சரிதானே? இந்த இடத்துல வாண்ட் அப்படிங்கிறது தான் மெயின் வெர்பு, அதுதான் விரும்புகிறேன், சரியா? ஸோ இப்போ இந்த விளையாட அப்படிங்கிறது தான் இந்த டு ப்ளே. ஸோ விளையாட அப்படின்னு பயன்படுத்துறதுக்கு தான் டு ப்ளே அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம், சரிதானே? ஸோ ஐ வாண்ட் டு ப்ளே நவ் அப்படின்னு சொல்லும் போதில் இதை 2 விதமாக பார்க்கலாம், சரியா? ஐ வாண்ட் டு ப்ளே நவ் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம கட்டாயமாக நான் இப்போ விளையாட போகணும், சரியா? அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லுகிற ஒரு அர்த்தம், சரியா? ஸோ ஐ வாண்ட் டு ப்ளே நவ் அப்படின்னு சொன்னால் நான் இப்போ போயே ஆகணும் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறேன், சரியா? ஐ வாண்ட் டு ஸ்டடி நவ், இப்போ நான் படித்தே ஆகணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறது, சரியா? அதே மாதிரி ஐ வாண்ட் டு வாட்ச் அ மூவி, நான் இப்போ ஒரு படம் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம விருப்பத்தை தெரிவிக்கிறோம், 2 விதமாக தெரிவிக்கலாம். ஒன்று பணிவாக தெரிவிக்கிறது, இன்னொன்று ஸ்ட்ராங்காக பணிவு இல்லாமல் நான் செஞ்சே தருவேன் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்கிறது. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பணிவு இல்லாமல் சொல்கிறது, அதே நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸில் பேசுகிறது அப்படியும் வச்சுக்கலாம், சரிதானே? ஸோ ஐ வாண்ட் டு வாட்ச் அ மூவி, நான் இப்போ ஒரு படம் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஐ வாண்ட் டு டிரைவ் அ கார், நான் இப்போ கார் ஓட்ட விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம், சரியா? ஐ வாண்ட் டு டிரைவ் அ கார் நவ், நான் இப்பொழுது கார் ஓட்ட விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு வாட்ச் அ மூவி நவ், நான் இப்போ படம் பார்க்க விரும்புகிறேன். ஸோ வாட் டூ யூ வாண்ட் டு டூ நவ் அப்படிங்கிறது இதுக்குரிய கேள்வி. ஸோ நீ இப்போ என்ன செய்ய விரும்புகிறாய், சரியா? ஐ வாண்ட் டு வாட்ச் எ மூவி, ஐ வாண்ட் டு டிரைவ் எ கார், ஐ வாண்ட் டு ஸ்டடி நவ், ஐ வாண்ட் டு ப்ளே நவ் அப்படின்னு சொல்லலாம், சரியா? அதே இது இன்னொரு விதமாக சொல்லலாம், சரியா? அதுவும் விருப்பத்தை தெரிவிக்கிறது தான், சரிதான், ஆனால் ரொம்ப பணிவாக சொல்கிறது, சரிதானே? ஸோ அதுதான் வுட் லைக் அப்படிங்கிற வார்த்தை, ரொம்ப அருமையான வார்த்தை, சரியா? ரொம்ப சாஃப்டாக நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத ரொம்ப பணிவாக சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஐ வுட் லைக் டு ப்ளே நவ், சரியா? நான் இப்பொழுது விளையாட விரும்புகிறேன். ஸோ சொல்கிறது பணிவாக சொல்கிறீங்கன்னு அர்த்தம், சரியா? ஐ வுட் லைக் அப்படின்னு சொன்னீங்கன்னா பணிவாக சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதை தொடர்ந்தும் நம்ம என்னத்தை பயன்படுத்துகிறோம், இந்த இன்ஃபினிட்டிவ் பயன்படுத்துகிறோம். ஐ வுட் லைக் அப்படிங்கிறது தான் விரும்புகிறேன், ரொம்ப பணிவானது வெர்பு, சரியா? ஸோ அந்த வுட் லைக் தான் வெர்பு, இந்த டு ப்ளே இன்ஃபினிட்டிவ், ஓகேயா? ஸோ அதே மாதிரி ஐ வுட் லைக் டு ஸ்டடி நவ், நான் இப்பொழுது படிக்க விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி ஐ வுட் லைக் டு வாட்ச் அ மூவி, சரியா? நான் இப்பொழுது படம் பார்க்க விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு வாட்ச் அ மூவி நவ், நான் இப்பொழுது படம் பார்க்க விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு டிரைவ் அ கார் நவ், நான் இப்பொழுது கார் ஓட்ட விரும்புகிறேன், சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது 2 செட் ஆஃப் வேர்ட்ஸ், சரிதானா? ஒன்று வாண்ட், இன்னொன்று வுட் லைக், சரியா? ஐ வாண்ட் டு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஐ வுட் லைக் டு அப்படின்னு சொன்னீங்கன்னா பணிவாக சொல்கிறீங்கன்னு அர்த்தம், சரியா? ஸோ இந்த அர்த்தத்துலேயும் சில சென்டென்ஸ் பயன்படுத்தி வச்சுக்கோங்க, சொல்லி பாருங்கள், பேசி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நல்ல நேரத்தில் பயன்படும், சரிதானே? ஸோ நீங்கள் உங்களுக்கு மேலே உள்ள உயர்ந்த அதிகாரிகள்கிட்ட பேசும்போதில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஐ வுட் லைக் டு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும், சரியா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசும்போதில் ஐ வாண்ட் டு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம், சரிதானே? ஸோ அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஐ வாண்ட் டு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம், சரியா? சின்னவங்கக்கிட்டையும் பணிவாக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஐ வுட் லைக் டு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம், சரியா ஃப்ரெண்ட்ஸ்?
ஸோ இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பயன்படுத்தி சென்டென்ஸ் அமைச்சு பாருங்கள். சென்டென்ஸ் அமைச்சு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சரியா? ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். Live God in our hearts forever.